வணக்கம், வெல்கம் டு அவா சமையல். இன்னைக்கு என்னத்தை பார்க்க போகிறோம் அவா சமையல்ல? இன்னைக்கு வெண்டைக்காய் பச்சடி. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்? வெண்டைக்காய் 1 கிலோ, தேங்காய் 1 ஸ்பூன், ஜீரகம் கொஞ்சோண்டு, தேங்காய் 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் புளி கரைசல். இப்போ அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வெண்டைக்காய் வதங்குற அளவுக்கு ஊற்றிக்கணும் எண்ணெயை. கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சோண்டு போட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினோடனே இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வதங்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகி நல்ல சுருளை வதங்கினதுக்கப்புறம் தான் மற்றபடி நம்ம தேங்காய், ஜீரகம், தக்காளி எல்லாமே சேர்க்கணும். ஒரு 10 நிமிஷம் வதங்கணும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மீடியமாக வச்சு வதக்கணும். இப்போ அந்த தேங்காய் ஜீரகத்தை அரைச்சிக்கலாம். தேங்காய் ஜீரகம் அரைக்கும்போது 2 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். நல்லா பொடியாக கட் பண்ணால் 2 தக்காளி. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, புளி கரைச்சல் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் நல்லா வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். தக்காளி நல்லா புளியில் வெண்டைக்காயில் இறங்குச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் ஜீரகத்தை ஊற்ற வேண்டியதுதான். நல்லா வெண்டைக்காய், தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. 5 மினிட்ஸ் கழிச்சு சூப்பராக வதங்கிருச்சு. பொடியாக கட் பண்ணனால தக்காளி சீக்கிரமாக வதங்கிருச்சு. அடுத்து என்ன ஆட் பண்ணுறோம்? தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சோம்ல, பூண்டெல்லாம் போட்டு அதை ஊற்றணும். அவ்வளோதான், வெண்டைக்காய் பச்சடி ரெடி. சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேவைன்னா கொஞ்சோண்டு வெல்லம் ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. தேவைன்னா இது கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் நல்லா லூஸாகவே எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. அந்த உப்பு, புளி, காரம்லாம் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது சாம்பார் சாதம், காரக்குழம்புக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ கெஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வராங்கன்னா மாதிரி வெண்டைக்காய் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பச்சடி செஞ்சு கொடுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
subscribe to Avva Samayal. Bye.